நடிகை சீதா மொட்டையாக இருக்கக்கூடிய புகைப்படம் வெளியாகி ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு என்னாச்சு? ஏன் மொட்டை போட்டிருக்காங்க? அப்படிங்கிற விஷயத்த அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். 90 காலகட்டங்கள்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்த நடிகை தான் சீதா அவர்கள். ஆண் பாவம் அப்படிங்கிற படத்தின் மூலியமா ரசிகர்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட ஹீரோஸ் கூட ஏகப்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ் மட்டுமல்லாது மலையாளம், தெலுங்கு அப்படின்னு நிறைய லாங்குவேஜஸ்லயுமே படம் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் பார்த்திபன் அவர்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் பிடிக்காம பிரிஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு நிலையில ஆக்ட்ரஸ் சீதா அவர்கள் யூடியூப் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒரு சில படங்கள் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில சீரியல்களும் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. மேலும் அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலுமே அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ற பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல அவங்க மொட்டையோட இருக்கும்படியான புகைப்படத்த பதிவிட்டிருந்தாங்க. இத பார்த்து ரசிகர்கள் எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு? முடி எதுவும் கொட்டி போச்சா? இல்ல வேற ஏதாவது உடம்புல பிரச்சனை வந்துருச்சா? ஏன் அப்படின்னா கேன்சர் மாரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு கீமோதெரபி எடுக்கும்போது முடியெல்லாம் கொட்டிரும். அந்த மாதிரியான காரணங்களுக்கு கூட நெறைய பேர் மொட்டை அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சா? உங்க உடம்புல ஏதாவது பிரச்சனையா? ஏன் நீங்க மொட்டை போட்டிருக்கீங்க? அப்படின்னு ரசிகர்கள் எல்லாமே பயந்து போயிட்டு அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் சீதா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல இதற்கு விளக்கம் ஒண்ணு குடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, "எனக்கு இந்த மாரி ஒண்ணு அப்படின்னோனே ரசிகர்கள் எல்லாமே துடிச்சு போயிருந்தீங்க. அத பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய நெகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளவு அன்பு நெஞ்சங்கள சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்கலாம் நெனைக்கிற மாரி இது நோயினாலயோ இல்ல மத்த எந்த பிரச்சனைனாலயோ மொட்டை அடிச்சது கிடையாது. முழுக்க முழுக்க என்னோட பக்தியின் காரணமா மொட்டை அடிச்சது. ரொம்ப ஆண்டு காலமாகவே நான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு மொட்டை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் சமீபத்தில நான் நினைச்சிருந்தது நடந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் நான் மொட்டை அடிச்சிருக்கேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாரி எந்த ஒரு தப்பான எதுவும் இல்ல. கடவுள் புண்ணியத்துல, உங்களோட புண்ணியத்துல நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாரி சீதா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம பார்க்க போற இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விக்ரம் பிரபு அவர்களோட அடுத்த படத்தோட டீசரை வெளியிட்டிருக்காரு. விக்ரம் பிரபு அவர்கள் சமீப காலமா ரொம்பவே சூப்பரான கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில அவர் மறுபடியும் போலீஸ் ட்ரெஸ்ல நடிக்க போற படம் தான் சிறை. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ஒரு கைதியை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் சிறையில் இருக்கக்கூடிய காவலரா விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்கிறாரு. இந்த படத்தை வெற்றிமாறன் அவர்களோட அசிஸ்டன்ட் தான் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த படத்தின் மீது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. மேலும் விக்ரம் பிரபு அவர்கள் தானாகாரன் அப்படிங்கிற படத்துல போலீஸ் ஆஃபீஸரா நடிச்சிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஹிட். அத தொடர்ந்து அடுத்து மறுபடியும் அவரு அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது, கண்டிப்பா அதுல மையக்கரு நிறையவே இருக்கும் அப்படிங்கிற மாரி ரசிகர்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த படத்தோட டீசர லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்னைக்கு ஈவினிங் 5:00 வெளியிட போறாரு. சமீப காலமா விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட் இல்லாம தவிச்சிட்டு இருக்காரு. இந்த ஒரு சிறை படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டா அமையணும். அதே நேரம் அடுத்து தமிழ் சினிமால அவர் ஏகப்பட்ட படங்கள் பண்ணணும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.